ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்தா பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் பாஸ்தா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருக்கிற பாஸ்தா எடுத்துருக்கோம். அதை வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை தூர வடிச்சுக்கோங்க. இப்போ இதை வெந்நீர் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சூடான வெந்நியில் நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை போட்டு எடுக்கணும். கொஞ்சம் வேகணும். நம்ம அப்பளம் எப்படி இருக்கும், ஹார்டாக பொரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஹார்டாக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம வெந்நியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடு நம்ம ஒரு 2 முட்டையை வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 2 முட்டையை நம்ம வறுத்து இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது பாஸ்தா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதித்தா போதும். ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னாக்கி ரொம்ப குழஞ்சிரும். 10 நிமிஷம் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து பாருங்கள். நல்லா அமுக்கிற மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கி நீங்கள் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கு, கேரட் திருவி வச்சுருக்கு, இது முட்டை நம்ம பொரித்து எடுத்தது, அப்புறம் கொஞ்சமாக சீஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த சீஸ் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வெந்ததும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நல்லா வெந்ததும் நம்ம அடுத்து பாஸ்தா சேர்த்துக்குவோம். இது நல்லா வேகட்டும். காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி மசாலா பவுட்ரு எந்த பவுட்ரு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இது மேகி பாக்கெட்டில் உள்ள மசாலா. நான் வத்தப்பொடி, ஜீரகப்பொடி அந்த மாதிரி எந்த பொடியும் சேர்க்கலை. மேகி மசாலா தான் சேர்த்துருக்கேன். மேகி மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேகி மசாலா ஒரு பாக்கெட்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அவிச்சு தண்ணி வடித்து எடுத்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது பாஸ்தாவை எல்லாத்தையும் நம்ம பேனில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. கேரட் திருவி இந்த கேரட்டை நம்ம பேனில் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா கூட சேர்த்தாச்சு. நம்ம பாஸ்தா அவிக்கப்பவே உப்பு சேர்த்து அவிச்சிருக்கோம், அதனால் இதில் நான் சேர்க்கலை. உப்பு சேர்த்து அவிக்கலை அப்படின்னா நீங்கள் பாஸ்தாவுக்கு இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் போட்டாச்சு, முட்டை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சீஸ் ஒரு எடுத்து இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். சீஸை இந்த மாதிரி திருவி நம்ம சேர்ப்போம். சீஸ் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீஸ் இல்லைன்னா பரவாயில்லை, ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. சீஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சீஸை இந்த மாதிரி திருவிட்டு நம்ம இதை இப்போ பாஸ்தாவில் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் அடுப்பை விட்டு இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம்னாலும் இந்த மாதிரினாலும் சீஸை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. இல்லை 2 டைமும் நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாஸ்தாவை கொஞ்சமாக சீஸு திருவி சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தா ரெடி. Thank you.